Hi students, today we are going to discuss dihybrid crash. So in previous videos monohybrid crash, law of independent assortment, law of dominance, law of segregations. So அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வந்து மெண்டல்ஸனுடைய செகண்ட் ஹைப்ரிட், ஸோ dihybrid crashes. So dihybrid crash is a crash between the two genetically different plants of a species. ஒரே ஸ்பீஷியஸில் ரெண்டு ஜெனட்டிக்கல் டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பீ பிளான்ட்ஸ் அப்படின்னா, ஸோ அதில் வந்து ரெண்டு கேரக்டரை எடுத்துக்கிறார், ஓகேவா? டூ ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் ஆஃப் ஏ ஸ்பீஷியஸ் வேர் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டூ ட்ரைட்ஸ் இஸ் கன்சிடர், ஓகேவா? டூ ட்ரைட்ஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடி மோனோ ஹைப்ரிடில் ஒன்லி ஒன் சிங்கிள் ட்ரைட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆனால் கான்ட்ராஸ்டிங் பேரில் யூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் இது என்னென்னா டூ ட்ரைட்ஸ், ஓகேவா? அது சிங்கிள் ட்ரைட்ஸ் இஸ் கால்ட் அஸ் மோனோ ஹைப்ரிட் கிராஸ். இது டூ ட்ரைட்ஸ் ரெண்டு கேரக்டரை யூஸ் பண்ணுறதால இது என்னது டைஹைப்ரிட் கிராஸு. கிராஸ் பிட்வீன் டூ ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ். அப்போ டூ ஜெனட்டிக்கல் டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் அப்படின்னா ஒன்று என்னது அப்படின்னா ரவுண்டு சீடு எல்லோ காட்டிலிடன், எல்லோ கலர், ஓகேவா? ரவுண்டு ஒன்று எல்லோ ஒன்று. ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் பேர் என்னது அப்படின்னா ரிங்கிள் சீடு க்ரீன் கலர், ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஒரு சீட்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம், ஒரு பிளான்ட்லேருந்து சீட்ஸ் ஐசோலேட் பண்ணுறோம், அந்த பிளான்ட் அந்த சீட்ஸ் வந்து நல்லா மெச்சூராகி எடுத்தோம் அப்படின்னா அது எல்லோ கலரில் இருக்கும், நல்லா முழுப்பாக இருக்கும். ஸோ அதே சீட்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு யங் ஸ்டேஜில் ஐசோலேட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், அது க்ரீன் கலரில் இருக்கும். அதை நம்ம வந்து ஷேடோ இல்லை ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரிங்கிள், அது சுருங்கிடும். ஸோ அப்போ அந்த மாதிரி கேரக்டர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எடுத்துக்கிறாரு. டைஹைப்ரிட் கிராஸில் மெண்டல் வந்து டூ கேட்டகரியை எடுத்துக்கிறாரு, ஓகேவா? ஒன்று என்னது அப்படின்னா டைஹைப்ரிட் கிராஸில் ஒன்று வந்து என்னது ரவுண்ட் சீட்ஸ் எல்லோ காட்லிடன், அண்ட் செகண்ட் ஒன்று ரிங்கிள் சீட்ஸ் க்ரீன் காட்லிடன். ஸோ இது இன்வால்வ்ஸ் அ இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் டூ ஜீன்ஸ் ஈச் ஹேவிங் டூ ஆலிலஸ், ஓகேவா? இப்போ ரெண்டு ஜீன் இருக்குது, அப்போ அந்த ரெண்டு ஜீனுக்கு என்னது தனித்தனி ஆலிலஸ், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ரவுண்ட் சீட்ஸ் அப்படின்னா கேபிட்டல் ஆர், அதே வந்து எல்லோ காட்லிடன் வந்து கேபிட்டல் ஒய். ஸோ இப்போ இது டாமினன்ட் கேரக்டர். அதே மாதிரி என்னது ரெசிசிவ் கேரக்டரில் ரிங்கிள் சீட்ஸ் அப்படின்றது ஸ்மாலரு, க்ரீன் கார்டிலிடன் அப்படின்னு ஸ்மால் ஒய். ஸோ ஆப்போசிட் பேர். அப்போ வந்து என்னது டூ ஜீன் ஹேவிங் டூ ஆலில்ஸ், ஓகேவா? டூ ஆலில்ஸ் வந்து ஐசோலேட் பண்ணி அதை கிராஸ் பண்ணுறாரு, அதுதான் அது டைஹைப்ரிட் கிராஸு. ஸோ இப்போ அந்த டைஹைப்ரிட் கிராஸில் ஸோ இப்போ வந்து மெயினாக என்னது அப்படின்னா லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட்ஸ் வந்து அங்கே வந்து யூஸ் ஆச்சு, அதை வச்சு தான் அது ப்ரிடிக்ட் பண்ணார். ஸோ இப்போ என்னென்ன அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்தது லா ஆஃப் டாமினன்ஸ். இப்போ வந்து இப்போ மோனோ ஹைப்ரிட் கிராஸில் லா ஆஃப் டாமினன்ஸ் இன்வால்வ் ஆகும். என்ன அப்படின்னா நம்ம F1 ஜெனரேஷனில் எது டாமினன்ட் பிளான்ட்டோ அந்த பிளான்ட்டு தான் எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஸோ அது லா ஆஃப் டாமினன்ஸ். பட் இது என்னது அப்படின்னா இந்த டைஹைப்ரிடில் என்ன ப்ரூவ் பண்ணுறாரு அப்படின்னா லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சார்பின்றி ஒதுங்குது, தனியாக ஒதுங்குது. இப்போ என்னென்னா நம்ம டூ ட்ரைட்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஆனால் டூ ட்ரைட்ஸ் யூஸ் பண்ணும் போது டூ பேரண்ட்ஸ் வந்து இன்வால்வ் பண்ணுறோம், ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 4 ப்ரோஜெனி கிடைக்கிது. அப்போ தான் என்னது இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், தனியாக பிரிச்சுது, ஓகேவா? வென் டூ பேர்ஸ் ஆஃப் ட்ரைட்ஸ் ஆர் கம்பைன்ட் இன் ஏ ஹைப்ரிட், ஒரு ரெண்டு பேரை வந்து கம்பைன் பண்ணி ஹைப்ரிட் பண்ணுறோம். அப்போ அது ஹைப்ரிட் பண்ணும் போது செக்ரிகேஷன் ஆகுது. ஒன் பேர் ஆஃப் கேரக்டர்ஸ் இண்டிபெண்டன்ட் டு அதர் பேர் ஆஃப் கேரக்டர்ஸ். அப்போ தனித்தனியாக இப்போ ரெண்டு பேரண்ட்டை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும் போது தனித்தனியாக நம்மளுக்கு வந்து வேறு மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் குரோமோசோம்ஸ் அப்பியர் ஆகி அது வந்து நம்மளுக்கு நிறைய ஜீன்ஸ் வந்து கிடைக்குது. அப்போ இதனுடைய வேரியேஷன்ஸ் இப்போ என்ன ஆகுது, நம்ம ரெண்டு பேரண்ட்டை இன்வால்வ் பண்ணுறோம். அப்போ ரெண்டு பேரண்ட்டை இன்வால்வ் பண்ணும் போது நம்மளுக்கு தனியாக ஒரு நியூ பேரண்ட்ஸ் கிடைக்கிது. இப்போ அந்த ரவுண்டு எல்லோ ரிங்கிள்டு க்ரீன் தான் பேரண்ட்டு, அதில் ரவுண்டு க்ரீனு ரிங்கிள்டு எல்லோ கிடைக்கிறது நம்ம எக்ஸ்ட்ரா கிடைக்கிது. ஸோ அப்போ அதுதான் என்னது இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் லீட்ஸ் டு ஜெனட்டிக் டைவர்சிட்டி. அப்போ வந்து ஒரு வேறுபாடு. இப்போ என்ன ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட் என்னவோ அப்படியே அது கொடுக்காம ஜெனட்டிக் டைவர்சிட்டி இப்போ வேறு நிறைய வந்து இப்போ சொல்கிறோம்ல, இப்போ வந்து ஸோ இதை பேஸ் பண்ணி ரவுண்டு எல்லோ, ஓகேவா? ரவுண்டு எல்லோ அண்ட் தென் ரவுண்டு க்ரீனு, ரிங்கிள்டு எல்லோ, ரிங்கிள்டு க்ரீன். அப்போ அந்த இதில் என்ன ஆகுது அப்படின்னா பேரண்ட்டை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றது ரவுண்டு எல்லோவும் ரிங்கிள்டு க்ரீன் தான் பேரண்ட் எடுத்துக்கிட்டோம். பட் இது மிக்ஸ் ஆகுது பாருங்கள், மிக்ஸ் ஆகி ரெண்டு கேட்டகரி கொடுக்குது. அப்போ ரவுண்டு க்ரீனு ரிங்கிள்டு, அப்போ இது என்னது இது ஒரு ஸ்பீஷீஸ் ஆகாது, இது ஒரு ஸ்பீஷீஸ். அப்போ ஸ்பீஷீஸ் சேம் தான், பட் அதாவது கேரக்டர்ஸ் வந்து மாறுது. அப்போ அதனுடைய ஜீன்ஸ் வந்து என்ன ஆகுது, அதில் மாறுது. ஸோ அப்போ அதுவும் அந்த டைவர்சிட்டியை வந்து கொடுக்குது. அப்போ இந்த ரெண்டு கேரக்டருடைய பேரண்ட்டருடைய கேமெட்ஸ் வந்து நம்ம இன்வால்வ் பண்ணும்போது அது வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி தனியாக ஒரு நியூ வேரியேஷன்ஸை காஸ் பண்ணுது. இதுதான் வந்து மெயினாக வந்து இதனுடைய ப்ராசஸ் தான் அது செக்ரிகேஷன் கன்சிடர் வித் ஆலிஸ் ஆஃப் ஒன்
one gene, but the law of independent assortment leads with the relation between the gene. அப்போ அந்த law of independent assortment தனித்து பிரிஞ்சு அதாவது சார்பின்றி ஒதுங்குது. அப்படின்னா இது ஒரு பேரண்ட் அது ஒரு பேரண்ட், அது ரெண்டுக்கும் கணக்கு இல்லாமல் வேறு மாதிரி வருது, ரெண்டுமே வேறு மாதிரி கொடுக்குறது தான் என்னது டைஹைப்ரிட் கிராஸு. இப்போ அந்த டைஹைப்ரிட் கிராஸு எப்போ என்ன அப்படின்னா, ஸோ மேஜராக வந்து ஸோ இந்த பிளான்ட்ஸ் ஸோ பேரண்ட்ஸ் என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, கிராசிங் ஆஃப் டூ பிளான்ட்ஸ் different two pairs of contrasting trait is called dihybrid cross. அப்போ ரெண்டு கான்ட்ராஸ்டிங் டூ பிளான்ட்டு டிஃப்ரெண்ட் த டூ பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் ட்ரைட்டு. ரெண்டு பிளான்ட் எடுத்துருக்கோம், அந்த ரெண்டு பிளான்ட்டுமே என்னது ரெண்டு கான்ட்ராக்ட் கேரக்டரில் இருக்குது. ஒன்று என்னது ரவுண்ட் எல்லோ, த இண்டிகேட் பேரண்ட் 1, ஓகேவா. பேரண்ட் 2 அப்படின்றது ரிங்கிள்டு க்ரீனு. ஸோ அப்போ அது வந்து கேமெட்ஸ் என்னது கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், ரவுண்டு கேபிட்டல் ஆர், எல்லோ கேபிட்டல் ஒய், ஸோ ரிங்கிள்டு ஸ்மால் ஆர், க்ரீனு ஸ்மால் ஒய். ஸோ இப்போ இதுதான் கேமெட்ஸ், ஓகேவா. இப்போ அந்த கேமெட்ஸ் எடுத்துகிட்டு டைஹைப்ரிட் கிராஸில் டூ கேரக்டர்ஸ், என்ன கேரக்டர் எடுத்துருக்காரு, கலரும் ஷேப்பும். இப்போ என்ன கொடுத்துருப்போம், கலரு க்ரீனும் ரிங்கிள்டு ஒரு கேட்டகரி, இன்னொன்று ஷேப்பு ரவுண்டு ரிங்கிள்டு, எல்லோ ஒன்று க்ரீன் ஒன்று ஒரு கலர் பேஸ் பண்ணியிருக்கிறது, இன்னொன்று என்னது ஷேப்பு ஒன்று ரவுண்டாக இருக்குது ஒன்று ரிங்கிள்டாக இருக்குது, சுருங்கி போன மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதுதான் வந்து கன்சிடர் அந்த ஒரு டைமில் இந்த கேட்டகரியை எடுத்துக்கிறாரு. ஸோ கலர் ஆஃப் த ஷேப், ஓகேவா. ஸோ அப்போ வந்து மெண்டல் கன்சிடர் த சீட் ஷேப்பு. சீட் ஷேப் என்ன எடுத்திருக்காரு, ரவுண்டு அண்டு ரிங்கிள்டு சீட் ஷேப்பு. அதே ரவுண்டு கலர் என்னது, கார்டன் கலர் வந்து எல்லோ அண்டு க்ரீன் அட் த டூ கேரக்டர்ஸ். இதில் வந்து இப்போ என்னது சீட் ஷேப் ரவுண்டு, ஓகேவா. சீட் ஷேப்பு ரவுண்டு ஆர் இஸ் டாமினன்ட் ஓவர் த ரிங்கிள்டு என்னது ரிசர்சிவ், ஓகேவா. அப்போ வந்து கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர், அப்போ அந்த கேபிட்டல் ஆர் வந்து டாமினன்ட்டு, ஸ்மால் ஆர் என்னது ரெசசிவ், ஓகேவா. இன் காட்டில்டன் கலர் எல்லோ இஸ் ஏ டாமினன்ட் ஒய், எல்லோ வந்து டாமினன்ட் வந்து கேபிட்டல் ஒய் வந்து டாமினன்ட்டு, ஸ்மால் ஒய் வந்து ரெசசிவ், ஓகேவா. ஸோ அப்போ வந்து டாமினன்ட் ஓவர் த க்ரீனு. இப்போ இது ரெண்டும் தான் ஹென்ஸ் பியூர் ப்ரீடிங் ரவுண்ட் எல்லோ பேரண்ட் ரெப்ரசன்ட் பை ஜீனோ டைப்பு. அப்போ என்னது ரவுண்ட் எல்லோ பேரண்ட்டு க்ரீன் ரிங்கிள்டு பேரண்ட். அப்போ ரவுண்ட் எல்லோ பேரண்ட் வந்து கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய் கேபிட்டல் ஒய். அதே ரிங்கிள்டு க்ரீன் என்னது ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். இதுதான் வந்து அந்த ரெண்டு பேரண்ட்டு, அந்த பியூர் ப்ரீடிங் பேரண்ட் க்ரீன் ரிங்கிள்டு பேரண்ட்டு அந்த ஜீனோ டைப்பு ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கேமெட் ஃபார்மேஷன்ஸ் அந்த பேர் ஆஃப் ஜீன்ஸ் வந்து நம்ம ஐசோலேட் பண்ணுறோம். அப்போ கேமெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், இந்த பக்கம் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். ஸோ ஓகேவா, இதை வந்து நம்ம ஐசோலேட் பண்ணுறோம், ஓகேவா. அந்த F1 அண்ட் F1 என்ன பண்ணுறோம், இப்போ வந்து நம்ம இது ரெண்டு மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து F1 என்ன கிடைக்குதுன்னா, F1 கிராஸஸ் வந்து ஆல் ப்ரோஜினிஸ் ஆர் ரவுண்ட் எல்லோ. நம்மளுக்கு கிடைச்சது எல்லாமே என்னது ரவுண்ட் எல்லோ, ஏன்னா டாமினன்ட் கேரக்டர் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ரவுண்டாகவும் எல்லோ வந்து தான் டாமினன்ட்டு, ரிங்கிள்டு க்ரீன் வந்து ரெசசிவ். ஸோ அப்போ அந்த அதை வந்து அது F1 ஜெனரேஷனில் நம்மளுக்கு கிடைச்சது எல்லாமே ஆல் ப்ரோஜினிஸ் ஆர் ரவுண்ட் எல்லோ, ஓகேவா. ஸோ இப்போ இந்த இதான் கொடுத்துருக்கோம் ரவுண்ட் எல்லோ. தென் F1 கிராஸஸ் அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், செல்ஃப் பண்ண போகிறோம், ஓகேவா. ஸோ இப்போ வந்து F1 அந்த F1 வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணும் போது சைக்கோடு வந்து ஈக்குவல் ப்ராபபிலிட்டி ரிசீவ் ஒன் ஆஃப் த 4 காம்பினேஷன் ஈச் பேரண்ட், ஓகேவா. 4 காம்பினேஷன் நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போ இந்த F1 வந்து ஆல் ஆர் ரவுண்ட் அண்ட் எல்லோ. இதை நம்ம கிராஸ் பண்ணும்போது இந்த இதை கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு F2 ஜெனரேஷன் கிடைக்கிது. அப்போ அந்த F2 ஜெனரேஷனில் என்ன கிடைக்கிது அப்படின்னா, ஸோ அப்போ நம்ம கேமெட் செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க பாருங்க, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய். ஸோ இப்போ இதே மாதிரி அது வந்து ஒன் மேல் கேமெட் அனதர் ஒன் ஃபீமேல் கேமெட்டை யூஸ் பண்ணி, ஸோ இப்போ இது வந்து நம்ம புன்னட் ஸ்கொயர், ஓகேவா. புன்னட் ஸ்கொயரில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா எல்லோ ரவுண்டு, இந்த எல்லோ ரவுண்டு, ஓகேவா. ஸோ அப்போ வந்து ரவுண்டு க்ரீனு, ஓகேவா, ரவுண்டு க்ரீனு. அதுக்கடுத்து என்னது ரிங்கிள்டு எல்லோ, அதுக்கடுத்தது ரிங்கிள்டு க்ரீனு, ஓகேவா. ஸோ எல்லோ ரவுண்டு எல்லோ ரிங்கிள்டு, அதே மாதிரி இன்னொன்று க்ரீன் ரவுண்டு க்ரீன் ரிங்கிள்டு, ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் நம்மளுக்கு பேரண்ட். அப்போ இதனுடைய இது என்னது ஃபீனோடைபிக் ரேஷியோ வந்து என்னது 9:3:3:1. இதுதான் 4 கேட்டகரி. அப்போ 9 வந்து என்னது அப்படின்னா ரவுண்டு எல்லோ ரவுண்டு, ஓகேவா, எல்லோ கலரு ரவுண்டு. அதே 3 என்னது எல்லோ ரிங்கிள்டு, இன்னொரு 3 என்னதுன்னா க்ரீன் ரவுண்டு, ஓகேவா. ஸோ க்ரீன் ரவுண்டு, ஓகேவா. இந்த ரெண்டு பேர் வந்து 3. ஸோ இப்போ லாஸ்ட் ஒன் என்னது 1, ஓகேவா. ஸோ இப்போ வந்து 4 டைப் ஆஃப் கேமெட்ஸ் வந்து F1 டைஹைப்ரிட்ஸில் யூனிட் randomly the process of fertilization 16 types of individual F2. the ratio of
9:3:3:1 நம்மளுக்கு கிடைச்சது. ஓகேவா? ஸோ இப்போ இது என்னது அப்படின்னா இது வந்து இண்டிபெண்ட்டாக அசார்ட்மெண்ட் ஆகுது, தனியாக பிரியுது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம பேரண்ட் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு 2 கேட்டகரி வந்து கிடைக்குது. இப்போ இது ஜீனோ டைப் கொடுத்துருவாங்க 1:2:1:4:2:1:2:1. ஸோ இப்போ இந்த புன்னட் ஸ்கொயர் யூஸ் பண்ணும்போது தெரியும். இப்போ இதில் எப்படின்னா இப்போ வந்து என்னது எவ்வளோ இருக்குது பாருங்கள், 1 2. அப்போ மேலே ஃபஸ்ட்டு இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 3 7 இது 8 9. ஒன்று ரவுண்டு எல்லோ வந்து 9 இருக்குது. அதே மாதிரி ரவுண்டு க்ரீன் என்னது 3 இருக்குது. ஸோ அது மாதிரி ரிங்கிள்டு எல்லோ வந்து என்னது 3 இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி ஒரு ரிங்கிள்டு க்ரீன். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் கேட்டகரி. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் அந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது எல்லாமே இண்டிபெண்ட்டாக பிரியும் போது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இதனுடைய மெண்டல் வந்து அவர் என்ன இது பண்ணுறாருன்னா இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ வந்து தனித்து பிரியுது அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறாரு இந்த இதில். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் அந்த புன்னட் ஸ்கொயர் நம்ம யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இதை புன்னட் ஸ்கொயர் யூஸ் பண்ணும்போது பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து டைஹைப்ரிட் கிராஸு. இப்போ டைஹைப்ரிட் கிராஸ் அப்படின்னா டைஹைப்ரிட் கிராஸ் இஸ் ஏ கிராஸ் பிட்வீன் the two genetically different plants of a species. 2 ஜெனட்டிக்கல் கேரக்டரை எடுத்துக்கிறோம். ஒன்று ரவுண்டு எல்லோ, க்ரீன், ரிங்கிள்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்வால்வ் பண்ணி நம்ம 2 ஆல்லெட்ஸ் எடுத்துக்கிறோம். அப்போ அந்த 2 ஆல்லெட்ஸ் வந்து கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், கேபிட்டல் ஒய். இந்த பக்கம் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். இது பேரண்ட்டு கேமெட்ஸு F1. அதை வந்து செல்ஃப் கிராஸ் பண்ணும்போது நம்ம F1 செக்ரிகேட் பண்ணும்போது இந்த கேமெட்ஸ் கிடைக்கிது. அதை நம்ம கிராஸ் பண்ணும்போது புன்னட் ஸ்கொயர் F2வில் வந்து 9:3:3:1 தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. அப்போ அந்த ஜீன் 1 என்னது சீட் ஷேப்பு வித் 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் ரவுண்டு ரிங்கிள்டு. ஜீன் 2 வந்து என்னது எல்லோ, க்ரீன். இந்த 2 கேட்டகரி எடுத்துக்கிட்டு தான் நம்ம வந்து டைஹைப்ரிட் கிராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா தனித்தனியாக பிரிகிறதுனால லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா இதனுடைய டைஹைப்ரிட் டெஸ்ட் கிராஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். டெஸ்ட் கிராஸ்னால் என்ன சொல்லியிருக்கோம்? ஸோ அப்போ நம்ம F1 ஹைப்ரிடில் கிடைக்கக்கூடிய பிளான்ட்டு இப்போ வந்து F1ல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எதாவது நம்ம பியூர் ப்ரீடிங் பியூர் டாஃப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த F1 எடுத்து F1ல் என்ன கிடைக்குதோ அது கூட என்ன பண்ணுறோம், ஒரு ரிசர்சிவ் கேரக்டர் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். அதான் வந்து என்னது இது டெஸ்ட் கிராஸ். ஓகேவா? டெஸ்ட் கிராஸ் அதுதான். இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோம், ரவுண்டு எல்லோ. அப்போ ரவுண்டு எல்லோன்றது என்னது, ஆனால் என்னது டாமினன்ட் கேரக்டர் தான். அதில் ஜீனோ டைப் என்னது கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய். அப்போ என்ன அது F1 ஹைப்ரிட். அப்போ அந்த F1 ஹைப்ரிட் கிடைக்கிறதுனால ஸோ இப்போ நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ அந்த F1 ஹைப்ரிட் எடுத்து யூஸ் பண்ணுறதால இப்போ இந்த பக்கம் என்னது ரிங்கிள்டு க்ரீனு. இப்போ என்னது ரிசர்சிவ் கேரக்டர் ரிங்கிள்டு க்ரீன். அப்போ அது கேமெட்ஸ் வந்து செக்ரிகேட் பண்ணும்போது அதனுடைய ஜீனோ டைப்ஸ் எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு நம்மளுக்கு என்ன கொடுக்குதுன்னா எல்லாமே 25% ரவுண்டு எல்லோ, ரவுண்டு க்ரீன், ரிங்கிள்டு எல்லோ, ரிங்கிள்டு க்ரீன். எல்லாமே ப்ரப்போர்ஷன் ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் கிடைக்குது. அப்போ இந்த F1 ஹைப்ரிட் பிளான்ட் ரவுண்டு எல்லோ பீஸினுடைய கிராஸ் பண்ணும்போது ஹோமோசைக்கஸ் டபுள் ரிசர்சிவ் ஜீனோ டைப். இப்போ இது என்னது ரிங்கிள்டு க்ரீன் வந்து ஹோமோசைக்கஸ் வந்து ரிசர்சிவ் டைப்பு. இந்த ரிங்கிள்டு க்ரீன் பீஸ் வந்து அந்த இண்டிகேட் பண்ணுறது என்னது இந்த கேமெட்டு. இதுதான் அது டைஹைப்ரிட் டெஸ்ட் கிராஸ் வித் ரேஷியோ ஆஃப் 1:1:1:1. ஏன் அப்படின்னா எல்லாமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷனல் கிடையாது. 25% ரவுண்ட் எல்லோ. ஏன் அப்படின்னா இது நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம் எது கூட, F1 ஹைப்ரிடு கூட. இப்போ அதுவே வந்து அந்த F1 ஹைப்ரிடில் கிடைக்கக்கூடிய அந்த ரிங்கிள்டு க்ரீன் எடுத்து அதை நம்ம வேறு மிக்ஸ் பண்ணோம், அந்த கண்டினியூவாக ரிங்கிள்டு க்ரீன் தான் கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டைஹைப்ரிட் டெஸ்ட் கிராஸ். ஓகேவா? F1 ஹைப்ரிட்னா என்னது, F1 ஹைப்ரிடை எடுத்து அது கூட வந்து ஒரு ஹோமோசைக்கஸ் டபுள் ரிசர்சிவ் பிளான்ட்டை வந்து கிராஸ் பண்ணுறோம். ஏன்னா டபுள் ரிசர்சிவ் இது டைஹைப்ரிட் டெஸ்ட் கிராஸ், மோனோ ஹைப்ரிட் டெஸ்ட் கிராஸ் கிடையாது, டைஹைப்ரிட் டெஸ்ட் கிராஸ். அப்போ பண்ணும்போது டபுள் ரிசர்சிவ் கேரக்டர். அப்போ வந்து என்னது ஒரு ரிங்கிள்டு ஒரு சீட் ஷேப்பு, இன்னொன்று இந்த கலரு. இப்போ 2 இதையும் மிக்ஸ் பண்ணி அப்போ ரிங்கிள்டு க்ரீன் வந்து நம்ம கொடுக்குறோம். அப்போ அதுதான் அது டைஹைப்ரிட் டெஸ்ட் கிராஸ். இது ரேஷியோ என்ன கிடைச்சிது அப்படின்னா 1:1:1:1. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் 4 தான் கேமெட் வந்து எல்லாமே அந்த இது செக்ரிகேட் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ இப்போ அந்த அதே மாதிரி நம்ம புன்னட் ஸ்கொயர் யூஸ் பண்ணி அது மாதிரி அப்படி ஐசோலேட் பண்ணோம் அப்படின்னா எல்லாம் ஆல் ஆர் ஒய். ஓகேவா? இதில் ஏன்னா கேமெட்ஸ் பிரிச்சிருக்காங்க, இது ஒரு கேமெட்ஸ். அப்போ இந்த கேமெட்ஸ் பிரிக்கும் போது இது ஒன்று ஸ்மால் ஒய் மட்டும் தான் நம்ம ஐசோலேட் பண்ணுறோம். அப்போ இது தனித்தனியாக இதே வந்து நம்ம கேமெட்ஸ் வந்து இது F1ல் கிடைக்கிறது, அதுக்கு அடுத்து கிடைக்கிறது இது. ஸோ அதனால் இது வந்து நிறைய போட முடியாது, ஒரே ஒரு ஸ்மால் ஒய் தான். இந்த பக்கம் இருக்கிற அந்த கேபிட்டல் ஒய், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஒய், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய். அப்போ இது பண்ணும்போது எல்லாமே என்னது ஒரு ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் கிடைக்கிது, 1:1:1:1. ஸோ இதுதான் டைஹைப்ரிட் டெஸ்ட் கிராஸ். ஓகேவா? ஸோ சிம்பிள் டைஹைப்ரிட் டெஸ்ட் கிராஸ் அப்படின்னா F1 ஹைப்ரிட் பிளான்ட் ரவுண்ட் எல்லோ பீஸ் இஸ் கிராஸ்டு வித் ஹோமோசைக்கஸ் டபுள் ரிசர்சிவ் ஜீனோடைப்பு ரிங்கிள்டு க்ரீன் பீஸ். அது கூட தான் நம்ம கிராஸ் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் அது டைஹைப்ரிட் டெஸ்ட் கிராஸு. அதோட ரேஷியோ 1:1:1:1.
ஸோ இது வந்து 1 மார்க் கேட்கலாம். டைஹைப்ரிட் டெஸ்ட் கிராஸ் ரேஷியோ என்னது அப்படின்னா 1:1:1:1. ஸோ இப்போ இதுதான் டைஹைப்ரிட் டெஸ்ட் கிராஸ் ரேஷியோ. அதே மாதிரி டைஹைப்ரிட் கிராஸ் வந்து பியூனோடைப் கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து 9:3:3:1. ஸோ 4 கேரக்டர். ஒன்று வந்து என்னது ரவுண்ட் எல்லோ, இன்னொன்று என்னது ரவுண்டு க்ரீனு, இன்னொன்று ரிங்கிள்டு க்ரீனு, இன்னொன்று ரிங்கிள்டு எல்லோ அண்டு ரிங்கிள்டு க்ரீன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ஜீன்ஸ் வந்து ஐசோலேட் பண்ணி ஸோ வந்து இண்டிபெண்ட் அசார்ட் பண்ணுறது. நம்ம ரெண்டு கேமெட்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஆனால் அது 4 கிடைக்கிது. அதுதான் வந்து டபுள் இண்டிபெண்ட் லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். ஓகேவா? தனித்து பிரிதல் விதி அப்படின்னு சொல்லுவான். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.